எக்ஸசைஸ் 4.5ல ஃபிஃப்த் சம் பார்க்க போறோம். Prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to இப்போ tan inverse of x plus y எப்படி எழுதலாம்? tan inverse of x plus tan inverse of y எப்படி எழுதலாம்? tan inverse of x plus y divided by 1 minus x into y. இது வந்து ஃபார்முலா படி இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இந்த plus tan inverse of z இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, இத ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்க. இத செகண்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்க. சரியா? tan inverse of a plus tan inverse of b. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, tan inverse of a plus b divided by 1 minus a into b இப்படி எழுதலாம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி a இருக்க இடத்துல x plus y divided by 1 minus xy இருக்கு. ஸோ x plus y divided by 1 minus xy plus b இருக்க இடத்துல z இருக்கு. divided by 1 minus a into b. அதாவது a இருக்க இடத்துல x plus y divided by 1 minus xy இருக்கு. b இருக்க இடத்துல z இருக்கு. சரியா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இங்க பாருங்க. இந்த tan inverse of z அப்படியே இருக்கட்டும். tan inverse of இங்க மேல என்ன இருக்கு நியூமரேட்டர்ல x plus y இருக்கு. இந்த 1 minus xy இருக்குல்ல, இந்த 1 இந்த z ஓட மல்டிபிள் ஆனா என்ன வரும்? z வரும். இந்த minus xy இந்த z ஓட மல்டிபிள் ஆனா என்ன வரும்? minus zxy வரும். ஹோல் டிவைடட் பை என்ன வரும்? 1 minus xy டிவைடட் பை இங்க அதே மாதிரி கீழ 1 minus இங்க மேல z மல்டிபிள் பண்ணிக்கலாமா? உள்ள z into x என்ன வரும்? zx வரும் plus yz வரும். அதே மாதிரி கீழ 1 minus xy வரும். சரியா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, இங்க மேல x plus y plus z minus xyz மாத்திக்கிட்டு கீழ 1 minus xy. அதே மாதிரி இந்த 1 minus xy இதோட இந்த 1ஓட மல்டிபிள் ஆனா 1 minus xy minus zx minus இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா minus zx minus yz ன்னு மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்க 1 minus xyக்கு இந்த 1 minus xyக்கு கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்கு? x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus xz minus yz இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கு.